ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பெஸ்ட் குக்கிங். இன்றைக்கி நம்ம ஒரு அருமையான மலேசியன் ஸ்டைலில் ஒரு முட்டை கிரேவி தாங்க செய்ய போகிறோம். வாங்க இதை எப்படி செய்யலாங்கிறதும் பார்க்கலாம். இப்போ நம்ம மலேசியன் ஸ்டைலில் ஒரு எக் கிரேவி தாங்க செய்ய போகிறோம். இதுக்கு வந்து நான் அடுப்பு ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுருக்கேன். இதில் வந்து ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து எண்ணெய் ஊற்றிருக்கேங்க. எண்ணெய் நல்லா காயட்டும். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சோன்னே ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ கடுகு உளுந்து நல்லா வெடித்த உடனே பெரிய வெங்காயம் 2 வெங்காயம் பொடியாக கட் பண்ணிக்கோங்க. நம்ம முட்டைக்கு எப்படி கட் பண்ணுவோமோ அந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. நீளம் இல்லாமல் பொடியாக கட் பண்ணிக்கிட்டு இதை சேர்த்துடலாம். பாருங்கள், இப்போ நமக்கு வெங்காயம் வந்து பாதி அளவு நல்லா வதங்கியிருக்கு. இப்போ ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இன்னும் கொஞ்சம் நல்லா வதக்கிடலாம். பாருங்கள், இப்போ நமக்கு வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இஞ்சி பூண்டு விழுதோடைய பச்சை வாசனமும் போயிருச்சு. இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, நம்ம 2 பெரிய வெங்காயம் போட்டிருக்கோம். அதே மாதிரி 2 பெரிய தக்காளி நல்லா பொடியாக கட் பண்ணிக்கோங்க. அதையும் இதில் போட்டுக்கோங்க. இதோட ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு பச்சை மிளகாய் கீரி வச்சுக்கோங்க. அதையும் இதில் போட்டுட்டு இந்த வெங்காயம் வந்து நல்லா வந்து கொலைய வதங்கணும். இப்போ நமக்கு பாருங்கள், வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா குழஞ்சிருச்சு. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வந்து வெந்திருந்தால் தான் உங்களுக்கு அந்த கிரேவியோட டேஸ்ட் வந்து ரொம்பவும் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாங்க. ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. மிளகாய்த்தூள் வந்து நான் ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். இதோட நம்ம என்ன பண்ண போறோம்னா கறி மசாலாத்தூள் வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்பவும் நல்லாயிருக்கும். வேறு எந்த மசாலாவும் நமக்கு தேவை கிடையாதுங்க. இப்போ என்ன பண்ண போகிறோம், ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து கொஞ்சம் போல் புளி வந்து கரைச்சி வச்சுருக்கேன். அதே இதில் ஊற்றிக்குங்க. இப்போ கொஞ்சமாக இதில் வந்து தண்ணி ஊற்றிக்கலாம். ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு ஊற்றிக்குங்க. ஏன்னா இதில் நம்ம முட்டையை போட போகிறோம். அதனால் அந்த கிரேவி எல்லாம் அந்த முட்டையில் வந்து சாரணுக்காக நம்ம வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாங்க. இப்போ தேவையான அளவுக்கு இதில் வந்து உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நான் வந்து முட்டையை வந்து பாருங்கள் அவிச்சிட்டு இந்த மாதிரி ஒரு முட்டையை வந்து இப்படி கீறி வச்சுருக்கேன். பாருங்கள், இந்த மாதிரி கீறினோம்னா உங்களுக்கு வந்து ஃபுல்லாக வந்து கொஞ்சம் கேப்பட்டு கீறிக்கிங்க. அப்படி கீறும்போது உங்களுக்கு அந்த கிரேவியெல்லாம் நல்லா உள்ளே சார்ந்து அந்த நல்லாயிருக்கும் உங்களுக்கு. இப்போ அடுப்பை வந்து கொஞ்சம் நல்லா சிம்மில் வச்சுருங்க. சிம்மில் வச்சுட்டு இப்போ இதை வந்து நம்ம ஒரு மூடி போட்டு மூடி ஒரு 5 நிமிஷம் அப்படியே சிம்மிலே வச்சிடலாம். பாருங்கள், நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். இப்போ நமக்கு கிரேவியும் நல்லா கெட்டியாயிருச்சு. இதில் வந்து முட்டையிலும் நல்லா சாந்துருச்சுங்க. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு இதில் கொஞ்சம் போல் மல்லித்தலையை தூவிடுங்க. ஒரு அருமையான மலேசியன் முட்டை கிரேவி ரெடி ஆயிடுச்சுங்க. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ்.